ஹே ஃப்ரெண்ட்ஸ், சென்னை நோக்கி ஒரு பயணம் பைக்கில் பார்த்தலாமா? வீட்டிலேருந்து மூட்டை முடிச்சாலாம் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு நேராக போயிட்டேன். காரைக்கால் போய் பெட்ரோல் போடலான்னு, ஏன்னா காஸ்ட் கம்மியாக இருக்கும்னு. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அங்கே பெட்ரோல் போடுற அண்ணா இது என்னது அப்படின்னு கேட்டாங்க. அண்ணன் வீடியோ போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒரு கீச்சன் கிஃப்ட் பண்ணி ஹாய் சொன்னார் எல்லாருக்கும்னா நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அவர் நினச்சிருப்பார் போல இவன் ஒரு பெரிய யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு. வண்டியை எடுத்துட்டு கடன்னு ஒரு 150 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு ஸ்டாப். எதுக்குன்னா வண்டிக்கு ரெஸ்ட், எனக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்காக. அடுத்த ஸ்டாப்பு அடுத்து ஒரு 150 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன்னா பின்னாடி எரிவுன்னா தாங்க முடியல, தகன்னு எரியுது. இங்கே ரெஸ்ட் விடலாமா, அங்கே ரெஸ்ட் விடலாமா, கொஞ்சம் லேட்டாகி ரெஸ்ட் விடலாமா அப்படின்னு சொல்லி 10 கிலோமீட்டர் போய் 150 கிலோமீட்டர் தாண்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு இடத்துல சூப்பரான ஒரு ஸ்பாட்டு அங்கே நிப்பாட்டிட்டேன். கொஞ்சமாக வண்டிக்கு ரெஸ்ட் விட்டுட்டு நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பேக்கை நல்லா தேய்ச்சிக்கிட்டு தலையை நல்லா சீறிக்கிட்டு ஒரு போஸ் எடுத்துக்கிட்டு அங்கே உள்ள நேச்சர் ஃபோட்டோஸ் எல்லாம் டக்குன்னு எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு சென்னையை நோக்கி புறப்பட்டுட்டேன். புயல் மாதிரி கூட யாராச்சும் வர மாதிரி இருந்துச்சுன்னா அங்கங்கே நிப்பாட்டி வர மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் சிங்கிள் ரைட்டில் சோலோவாக வந்ததுனால ஸ்பீடாக வந்துட்டேன், சீக்கிரமாக வந்துட்டேன். ஒரு வழியாக சென்னை வந்துட்டேன், சேஃபாக வந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.